ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு கேட்டிங்க அப்படின்னா, ரியாலிட்டியில் நம்ம எப்படி பஸ் ஏறுவோமோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த கேம் இருக்கனால நம்ம வள கொலன்னு பேசாமல் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாமா? அதாவது என்னென்னா மக்களே, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 2 வீடியோ போட்டிருப்பேன். அதாவது என்ன, ஒன்று பஸ்ஸு, இன்னொன்று ஃபயர் இன்ஜினு. அந்த கேம் டெவலப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேமும் டெவலப் பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் வெரைட்டியாக இருக்கனால நம்ம பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அப்போ நம்ம கேம் ஓப்பன் பண்ணோன்னே கேட்ட ஒரு கேள்வி, நான் நெயிம் சேஞ்ச் பண்ணணுமா வேணாமான்னு கேட்டிருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணும்போது வேணான்னு வச்சுட்டேன். அப்புறம் வீடியோக்காக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முத்திரையான விஜய் தமிழ் கேமிங்கிற பேரை வச்சுட்டு அந்த கடைசியில் பிடிஎஸ் இருக்கட்டும், அது அந்த பிராண்டோட பேர் சொல்லி சும்மா வச்சுட்டோம். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கீ எவ்வளோ வச்சுருக்காங்களோ அவங்க அந்த மாதிரி லெவல் அதிகம். ஓகேங்களா? இப்போ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 6வது லெவல் வரைக்கும் தான் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக ப்ளே பண்ணி வச்சுருக்கேன். இந்த லெவல் இல்லாமல் ஃப்ரீ ரூம் வேறு இருக்குது. அது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ எனக்கு தெரிஞ்சிச்சுக்கு அது தான் வரப்போகுது. ஏன்னா வேறு கண்டென்ட் இல்லை. ஓகேங்களா? அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் லைக்கு, ஒரு ஷேரு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் எனக்கு கிடைக்கட்டுமே. ஓகேங்களா? இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பஸ் எடுத்தாச்சு. ஓகேங்களா? அந்த பஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெவலில் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நம்ம ட்ரை பண்ணக்கூடிய நம்ம சாதாரணமான ரியாலிட்டியில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடம். அண்ட் இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும். ஒரு சந்தேகம் வேணால், சேம் டெவலப்பர் பண்ணனால பார்த்தீங்கன்னா நல்லாவும் இருக்கும். ஓகேங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்புன்னு வந்துருச்சு. ஆனால் நான் ஏன் நிப்பாட்டலன்னு கேட்டீங்கன்னா, அழுத்துனா வண்டி நிற்கவில்லை, நான் ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறதுனால சரி ஓகே. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கு ரிவர்ஸ் எடுத்துக்கிட்டு நிப்பாட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டோர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டுன்னு சொல்லிட்டு 3 இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த 3 டோரும் அட் அ டைமில் ஓப்பன் பண்ணுறதுக்கான கடைசி பட்டனும் 4வது பட்டனும் இருக்குது. ஓகேங்களா? இது தான் பார்த்தீங்கன்னா இந்த கேமோட லைட் சேஞ்சும் கூட சொல்லலாம். ஓகேங்களா? அண்ட் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு சேஞ்சாக இருக்கும். கேமரா வியூ ஆப்ஷன்ஸ் எல்லாம் லைட்டாக சேஞ்ச் பண்ணி ஒரு புது கேமாக பார்த்தீங்கன்னா அவங்க விட்டுருக்காங்க. அது உண்மையாக சொல்ல போனால் நல்லா தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அசால்ட்டு லைட்டு பார்த்தீங்கன்னா போட்டுட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். ரியல் லைஃப்பில் எப்படி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ரோடாக இருக்கும். இது கொஞ்சம் லைட்டாக அப்படி இப்படின்னு சுற்ற விட்றாப்புல, மற்றபடி பேசவும் ஒன்றும் இல்லை. பார்த்தீங்கன்னா நம்ம மேப் நம்ம சூஸ் பண்ண தேவையில்ல. ஏன்னா அது ஃப்ரீ ரூம் கிடையாது, இது லெவல் பேஸ்டு கேம். ஓகேங்களா? அண்ட் நம்ம ஃப்ரீ ரூமுக்கு போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீயாக எங்கே வேணால் போகலாம். அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீ ரூமோட பெனிஃபிட். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டாப் வந்துட்டோம். அண்ட் 2 ஸ்டாப்பு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் ஏற்றியாச்சு. அதுக்குள்ளே 3 நிமிஷம் போயாச்சு. ஓகேங்களா? ஓகே. எப்படியோ தெரியல, 3 நிமிஷம் போயாச்சு. எப்படின்னு எனக்கும் தெரியல, நான் பேசி முடிச்சாச்சு. அதாவது என்னென்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு ஒரு வேகமாக போனால் ஒரு பிரச்சனையும், பொறுமையாக போனால் இன்னொரு பிரச்சனையும் அப்படிங்கிற மாதிரி. என்னென்னா பொறுமையாக போனால் நேரம் லேட் ஆகும், வேகமாக போனால் பார்த்தீங்கன்னா அங்கே பின்னாடி இருக்கவங்க கீழே விழுந்துருவாங்க. எப்படி தான் நினைக்கிறீங்க? நான் கொஞ்ச நேரத்தில் பார்க்கத்தானே போகிறீங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம 4வது இடத்துக்கு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு டோரை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா கேம்ஸ் வந்து நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அவங்களுக்கு ஆட் பண்ண முடியல. ஏன்னா நான் பேசிக்கிட்டே ப்ளே பண்ணனால அது தனி ரெக்கார்டு. அங்கே தனி ரெக்கார்டுனால சரி எதுக்கு அதிகம் ஆட் பண்ணிக்கிட்டு கன்ஃபியூஷனாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துக்கும் வந்தாச்சு. அண்ட் இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் எங்கடா பஸ் ஸ்டாப்பு அந்த மாதிரியெல்லாம் இடம் கேட்டிங்க அப்படின்னா அது ஃப்ரீ ரூம்னா தான் இருக்கும். இந்த லெவல் பேஸ்டு கிடையாது. ஓகேங்களா? இப்போ நான் எதுக்குங்க போனோன்னா ஸ்டேரிங் பக் ஆகிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா சரி நம்ம திருப்பி வருவோம்னு சொல்லிட்டு இந்த ரெக்கார்ட் பட்டனை ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி ஆன் பண்ணிவிட்டு நம்ம இடத்துக்கு போயிட்டோம். ஓகேங்களா? அதாவது இடத்துனா இந்த ட்ரெயின் மட்டும் நம்ம பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். ஏன்னா அது வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா இடத்துலையும் பஸ் ஸ்டாப் இருந்துச்சு. அதேமாரி மேலேயும் உங்களுக்கு காமிக்கும் தெரியும் நினைக்கிறேன். அதாவது என்னென்னா பஸ் ஸ்டாப் நியர்பை அப்படிங்கிறது வருது. அதாவது நான் உங்களுக்கு முன்னாடி காமிச்சிருக்கு இல்லையா, அதாவது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் வரும்போது ஒரு நோட்டிஃபிகேஷனும் வருது. அதனால் நம்ம டக்குன்னு அங்கேயும் பார்த்துக்கலாம் எங்கே பஸ் ஸ்டாண்ட் இருக்குன்னு தேட தேவையில்லை. ஆனால் கண்ணு முன்னாடி தெரியுது. ஓகே. இருக்கனால பார்த்தீங்கன்னா இவங்களாம் ஏற்றிட்டு கிட்டத்தட்ட நம்ம முடிச்சிடும். இந்த லெவல் பார்த்தீங்கன்னா போக போக டைம் தான் எக்ஸ்டெண்ட் ஆகிறத கொடுத்துட்டு மற்றபடி பெருசாக அந்த கேமுக்கு சொல்ல முடியல. ஏன்னா 2-3 பார்ட்டு தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கேமில் கண்டென்ட் இருக்கிறது.
அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கேமு பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு நம்ம வேறு கேமுக்கு போகலாம். அதனால் இப்பயே சொல்லக்கூடிய விஷயம் அவ்வளோதான். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இத்தனை நாளாக எங்கடா வீடியோ போடாமல் போயிருந்தீங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா, லைட்டாக ஊருக்கு மட்டும் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டேன். அதாவது மேரேஜ் இருந்துச்சு ஓகேங்களா. அதனால் பார்த்தீங்கன்னா அங்கே போனனால நம்ம எதுக்கு தேவையில்லாமல் எடிட்டிங் பண்ணிவிட்டு வீடியோவும் பேசிக்கிட்டு இங்கேயும் வேலை செஞ்சுக்கிட்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஏதாச்சும் இன்னும் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஒன்று சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு வீடியோ பண்ணல. இனிமேனாச்சும் ரெகுலராக வீடியோ வரும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்துட்டோம் அப்படின்னு நினச்சி நான் போயிட்டே இருப்பேன். இதில் பார்த்தோம்னா வேகமாக போக முடியல. ஏன்னா அங்கேயும் இங்கேயும் போனால் அப்போயே பிரேக் பிடிக்கிற மாதிரி வருது. ஆனால் பிரேக் பிடிச்சா டக்குன்னு நிற்க மாட்டேங்குது. எங்கேயோ இங்கே பிடிச்சா 10 கிலோமீட்டர் தள்ளி தான் பார்த்தோம்னா அங்கே நிற்கிற மாதிரியே இருக்கிறதுனால அது மட்டும் லைட்டாக பிரச்சனையாக இருக்குது ஓகேங்களா. அப்படியே பேசிக்கிட்டே பார்த்தோம்னா நம்மளுடைய இன்னொரு இடத்துக்கும் வந்தாச்சு. அதாவது என்னென்னா பஸ் ஸ்டாப். இப்போ நம்ம சென்னை பஸ் ஸ்டாப் ஒரு இடத்தோட பஸ் ஸ்டாப் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி பஸ் ஸ்டாப் இந்த கேமில் கிடையாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் போனேன் எங்கேயும் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்புன்னு சொல்கிற அளவுக்கு பெருசாக கிடையாது. நம்ம ஃப்யூச்சரில் வேணால் வேறு ஏதாச்சும் கேம் ப்ளே பண்ணும்போது நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகேங்களா. அண்ட் நான் முதல்ல சொன்னேன் இல்லையா ஒரு இடம், அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். முதலே பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்தனால டக்குன்னு சொல்லிட்டேன். அதாவது என்னென்னா இந்த இடத்துல பார்த்தோம்னா நம்ம வேகமாக போவோம். வேகமாக போனதுக்கப்புறம் யாராச்சும் இடிச்சிட்டோ இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ரோட்டில் சைடில் ஃபுட்பாத்தில் நடப்பாங்க இல்லையா, அவங்கள இடிச்சிட்டாலோ இந்த கேமில் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. என்ன தான் நினைக்கிறீங்க, இதோ உங்களுக்காக. அதாவது என்னென்னா நம்ம டேரெக்டாக பார்த்தோம்னா சென்டர்லேயே போவோம். ஏன்னா தெரியும் ஏதோ ஒரு கண்டென்ட்டாக போடலான்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இதுக்கும் பார்த்தோம்னா பிளான் பண்ணியிருந்தேன். அதேமாரி சரியான இடம் வந்துடுச்சு. இதனால தான் நான் ஸ்பீடாகவும் போல. பார்த்தீங்களா ஒரு வண்டி வந்து இடிச்சாப்புல ஒரு கேமரா மோடும் ஓப்பன் ஆகிடுச்சு ஓகேங்களா. இப்படி நின்றுட்டு இருந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் அதாவது பஸ்ஸில் ஏறினவங்க கீழே விழுந்துட்டாங்களாம். என்னடா டே அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த பார்த்தாச்சும் நம்ம பொறுமையாக போகணுமா, டைம் இந்த கேமில் நல்லா ஸ்பெண்ட் பண்ணுமா சொல்லிட்டு கிரியேட்டர் வேறு லெவலில் யோசித்து பார்த்தோம்னா வச்சுருக்காரு. இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் தான் நான் சொல்லுவேன். அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா 7 நிமிஷம் முடிஞ்சிச்சு. நம்ம அந்த டேரக்டாக பார்த்தோம்னா மேட்ச் முடிக்கணும். ஏன்னா 7வது லெவலுக்கு பார்த்தோம்னா ரொம்ப நேரம் ஆகுது. 1-6 கூட டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருக்குது. ஆனால் அது ஃபுல்லாக பேசிக் தான். அது நான் உங்களுக்கு சொல்லித்தான் புரியணும்னு தேவையில்லை, உங்களுக்கு தெரியும்னா நான் நினைக்கிறேன். அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பஸ் ஸ்டாப். மொத்தத்தில் எத்தனை இது ஸ்டாண்டு வந்துச்சுன்னு எனக்கு தெரிலங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா வருது, நிப்பாடுறேன், ஏறுறாங்க, போகிறாங்க ஓகேங்களா. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். அதாவது டோர் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். அதில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஏறிட்டாங்க ஓகேங்களா. அதே மாதிரி உங்களுக்கு வேகமாக வேணும்னா 3 டோர் ஓப்பன் பண்ணலாம். இல்லை எனக்கு பொறுமையாகவே போதும், எனக்கு டைம் போனால் கூட பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 மட்டும் திறந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக இந்த இடத்தோட நம்ம இந்த மேட்ச் அதாவது இந்த லெவலையும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீயும் அப்புறம் என்னமோ லோக்காக இருந்துச்சு, அதுவும் கிடச்சிருச்சு. 7வது லெவல் வந்துட்டோம். இதை மொத்த லெவல் முடிக்கிறதுங்கிறது சாதாரண மிஷின் கிடையாது, மிகப்பெரிய மிஷின் அப்படி தான் நான் நினைக்கிறேன். அண்ட் எப்பயும் போல தான் ஒரு விஷயம் என்னென்னா நாம் இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் வந்து பார்க்குற வரைக்கும் வரட்டா மம்மி.